இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். நம்ம தவணை வந்து லாஸ்ட் இதில் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டவுட் செஷன்லே. அதோட கண்டினியூஷன் தான். நமக்கு தவணைக்கான ஃபார்முலா என்ன? இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறது தவணை. மேலே அசல், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 100/100 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி எழுதணுங்க. இது நமக்கு எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டைம் வந்து இதே டைமை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு 3 டைம் கொடுத்துருந்தாங்கன்னா 100 + 100/r². இதே மாதிரி 3 டைம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா பவர் 3 வரைக்கும் எழுதிக்கணும். இங்கே சென்டரில் ப்ளஸ் இருக்க மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரு தவணை வந்து 882 ரூபா கொடுத்துட்டாங்க. அப்போ இன்ஸ்டால்மெண்ட் வந்து 882 ரூபா. பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% கொடுத்துட்டாங்க. அப்போ இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறது நமக்கு 882 ரூபா. அசல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி 100க்கு கீழே எழுதணும். அப்போ 100 + 5 105ன்னு கிடைக்கும். பவரில் இது ஒரு வருஷத்துக்கான தவணை. இதே 2 வருஷத்துக்கு எழுதும்போது 100/105 எழுதணுங்க. ஓகேங்களா? 2ன்னு எழுதணும். இதை சிம்பிளை பண்ணிக்கலாங்களா? 20×5 100, 21×5 105, 21×5 105. ரெண்டு டேம்லேயும் பாருங்கள் 20/21ங்கிறது காமனாக இருக்குது. இங்கே பவரில் 1 இருக்குது, இங்கே பவரில் 2 இருக்குது. ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்க டைமை நான் வெளியே எடுத்துறேன். வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? நமக்கு 882 பிரின்சிபல் பை 20/21. அப்போ பவரில் 1 இருந்தனால நமக்கு 1ன்னு கிடைக்கும். பவரில் 2 இருந்தனால சேம் டைம் 20/21ன்றது அப்படியே இருக்கும். இது சிம்பிளாக கிராஸில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் 21 + 20ன்னு கிடைக்கும். 21யும் 20யும் நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 41ன்னு கிடைக்கும். சிம்பிளாக அப்போ 882 பிரின்சிபல் பை 20/21 41/21 இருக்கும். கரெக்டுங்களா? நமக்கு பிரின்சிபல் தான் தேவை. ஸோ இந்த டைம் அப்படியே கிராஸில் மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டு வந்துடுறேன். அப்போ எப்படி மாறிடும்? 882 20/21 41/21. 21னா 42ஆல் பெருக்கிறீங்க. ஓகேங்களா? நம்ம இங்கே 1ன்னு இருக்குது, இங்கே 2ன்னு இருக்குது. எதால் பெருக்கும்போது நமக்கு 2ன்னு முடியும்? 1 2ஆல் பெருக்கும்போது தான் 2ன்னு முடியும். அப்போ 21 2ஆல் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 42ன்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு இருக்கிறது 882ன்னு இருக்குது. ஸோ நான் வந்து 4ஆல் பெருக்கிக்கிறேன். 42ஆல் பெருக்கி பார்க்குறேன். ஓகேங்களா? 42ஆல் பெருக்கிறேன். 1 4s are 4, 2 4s are 8. மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள் 8 8 2ன்னு கிடைக்குது. ஸோ 21ஆல் அடிக்கிறேன். ஒரு 21 42 42 × 21 882ன்னு கிடைக்குங்க. நான் 21ஆல் அடிக்கிறேன். ஒரு 21 21 2 21 42. அப்போ நமக்கு பிரின்சிபலுக்கு நேரம் என்ன இருக்குது? 2 × 20 × 41 இருக்குது. அப்போ பிரின்சிபலுங்கிறது 2 × 20 40. 40 41ஆல் பெருக்குனா நமக்கு அசல் என்னன்னு தெரிஞ்சிடும். இங்கே இருக்க 0வை நான் லாஸ்ட்டில் போட்டுக்கிறேன். 4 1ஆல் பெருக்கும்போது 4ன்னு கிடைக்கும். 4 4ஆல் பெருக்கும்போது 16ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கான அசல் பார்த்தீங்கன்னா 1640 ரூபாங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1640. இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான ஃபார்முலாவை மட்டும் மறந்துடாதீங்க. இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறது அசல் பை நமக்கு எவ்வளோ தவணை கேட்குறாங்களோ அவ்வளோ டைம் பவரில் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். 100/, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி கீழே எழுதணும். எவ்வளோ இயருக்கு கேட்குறாங்களோ அவ்வளோ டைம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகணும் தவணைங்க. ஓகேங்களா? இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.